Hi, I am Dr. Sendilnathan, surgical gastroenterologist, GEM Hospital, Chennai. இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். தமிழில் இது வயிறு மறு சீரமைப்பு. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வேர்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். இது இன்னும் அதர் வேர்ட்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியாவை எப்படியெல்லாம் சர்ஜரி பண்ணி சரி பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம்ன்றது வெரி காமன் ப்ராப்ளம். பிறந்த குழந்தையிலிருந்து 80-90 வயசில் இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஹெர்னியா, குடல் இறக்கம். இது எல்லா வயதினரையும் ஆண் பெண் அப்படின்னு எல்லா பாலரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சில பேர்த்துக்கு இது காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தொப்புல சின்னதாக பல்ஜ் இருந்ததுனாவோ அல்லது அந்த இங்குவைனல் ரீஜன் சொல்லக்கூடிய அந்த கிராயின்லையோ அல்லது ஆப்ரேஷன் பண்ண தழும்புல ஒரு சின்ன பல்ஜ் இருந்ததுன்னா அதுதான் ஹெர்னியான்னு நீங்க எல்லாம் அறிஞ்சிக்கலாம். அதையும் தாண்டி சில பேர்த்துக்கு ரொம்ப பெரிய ஹெர்னியா, பெரிய பல்ஜ், வயிறே அதோடைய கான்டூரே மாறி அவங்க வயிறு திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்கின்ல பல தழும்புகள்லாம் இருந்து அதுலேருந்து ஒரு இடத்துலையும் ப்ரொஜெக்ட் ஆகி வர்றது தான் காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியா. அதை சரி பண்ணுறது தான் இந்த அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி ஒரு வீட்டை கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் சிதிலம் அடைஞ்சு போயிருந்து அது ரீஃபர்பிஷ் ரீவாம் பண்ணுறோமோ அதே போல தான் சில காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியாவுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்டாமினல். அதுதான் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். முதல்ல குடலை அந்த எங்கெங்கெல்லாம் போய் சிக்கி இருக்கோ அந்த ஹெர்னியா ஹோலில் அதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்டமன் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது மசில் ஸ்லைடிங்காக இருக்கலாம், 2 மசிலுக்கு நடுவில் போய் நம்ம மெஷ் வச்சு சரி பண்ணுறக்கூடிய ப்ரொசீஜராக இருக்கலாம். லேப்ரோஸ்கோபி பண்ணி உள்ளே போய் பெரிய மெஷ் 30 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் மெஷ் வச்சு அதை கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜராக இருக்கலாம். இதுக்கு பேர் தான் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் நம்ம கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அந்த பொட்டாக்ஸ் போட்டு உள்ள ப்ரெஷர் எப்படி நம்ம ஒரு பையில் இருக்கக்கூடிய பொருள் பத்தாமல் அந்த ஜிப்பை ரிலீஸ் பண்ணி பெருசாக்குறோமோ அதே போல் அப்டமன் மசிலையும் ரிலீஸ் பண்ணிட்டு கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஹெர்னியாவை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாவை டீல் பண்ணுறது தான் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் ரொம்ப கஷ்டமோ, எப்படி ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் கஷ்டமோ, அதே போல தான் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் இட்ஸ் அ செப்பரேட் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு கைதேர்ந்த டாக்டர்ஸ் இருந்து என்டையர் டீம் ஆஃப் சர்ஜன்ஸ், அனஸ்தட்டிஸ்ட், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன், ஆப்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரீஹாபிலிட்டேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சர்ஜரிக்கு அப்புறம் எப்போ நடக்கலாம், எப்போ நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லி உங்களை பயன்படுத்தலை. யாருக்காவது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியாஸ் இருந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த AWR அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா உங்களுக்கு எப்படி முதல்ல நீங்க அப்டமன் கம்ஃபர்டபுளா நார்மலா இருக்கோ அதே போல ஒரு பழைய வீட்டை எப்படி புதுப்பிக்கிறோமோ, ஒரு பழைய ஃபேக்டரியை எப்படி ரீஃபர்பிஷ் பண்றோமோ அதே போல நம்மளுடைய அப்டமன் மஸ்குலேச்சரை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ப்ரொசீஜர் தான் இது. அப்படி பண்ணும்போது அந்த ஹெர்னியானால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லைக் அப்ஸ்ட்ரக்ஷன், ஸ்ட்ராங்குலேஷன், கழுத்தை நெரிக்கிற மாதிரி குடல்ல பாதிச்சு குடல் அடைச்சி வரக்கூடிய எந்த பிரச்சனையும் நம்ம வராமல் சரி செய்யறதோட நம்மளுடைய பாடி கான்டூர், நம்மளுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சர்ஜரி தான் இந்த அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதனால் காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியா யாருக்காவது இருந்ததுன்னா பயப்படாதீங்க. நிறைய டெக்னிக்கல் யுக்திகளை பயன்படுத்தி இந்த மாதிரியாக ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக சஃபர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டெக்னிக் வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஸோ டோன்ட் வரி, காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியாவுக்கு இருக்கவே இருக்குது அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்.